ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தினமும் 5 கணக்குகள் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம டிஃபரன்ஸ் அண்ட் சம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் அண்ட் ஆர்ஆர்பி ரிலேட்டட் நம்ம என்ன பண்ணிட்டு வந்துடுறோம், பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். ஓகேவா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா மென்சுரேஷன், அதாவது அளவியலில் 5 சம்ஸை பார்க்கலாம். ஓகேவா? நான் எடுக்கிறது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும்தான் எடுக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, அந்த 5 சம்ஸை டெய்லியுமே ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அதே போல் கரண்ட் அஃபேர்ஸும் என்ன பண்ணிடுங்க, ஒரு 10 மினிட்ஸு உட்காந்து பார்த்துட்டு வந்துடுங்க. டோட்டலாக ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். 50 மார்க்கு 200 மதிப்பெண்களுக்கு 50 மதிப்பெண்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு. குரூப் 1, 2, 2A, 4 அண்டு விஏஓ இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்துடலாம், ரெடி ஆகிட்டு வந்துடலாம். ஓகேவா? அதனால் ½ அன் ஹவர் நீங்கள் ஜிகேவுக்கு பார்த்தீங்கன்னா இடையில் நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு படிச்சுட்டு இருந்தாலும் இடையில் ஒரு ½ அன் ஹவர் ஒதுக்குனிங்கன்னா இந்த 50 மார்க் என்ன பண்ணிட்டு வந்துடலாம், ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுதான் என்னுடைய பிளானு. அதுக்காக தான் நான் இப்படி கொடுத்துட்ருக்குறேன். ஓகேவா? அதனால் இதை சைட் பை சைடாக என்ன பண்ணிட்டு வந்துடுங்க, உடனே பார்த்துருங்க. பார்த்துட்டு உடனே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ரிப்ளை பண்ணுங்கள். ரைட்டா? ரிப்ளை பண்ணலைன்னா நான் அப்புறம் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணி பார்க்க வைக்கிறது வேஸ்ட்டு. ரைட்டா? கண்டிப்பாக ஒரு ரிப்ளை பண்ணுங்கள். ரைட்டா? அதுதான் எனக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பாருங்கள். நம்மளுடைய டெஸ்ட்டு ஜிகே ஃபுல்லாக டெஸ்ட் நான் டெய்லி கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணி டெஸ்ட் வச்சுட்ருக்கிறேன். என்னோடய டெஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் எதுவும் பார்க்க தேவையில்ல. ஜானகிராமன் டெலகிராம் சேனலில் ஜானகிராமன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா என்னுடைய சேனல் வந்துடும். யூடியூப் சேனலில் அதாவது டெலகிராம் லிங்க் வந்துடும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உள்ளார போயிடும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? லிங்க்கில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் இல்லை. என் பேரை ஜானகிராமன் டிஎன்பிஎஸ்சி அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கனாவே என்னது என்னுடைய டெலகிராம் லிங்க் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய ஸ்கூலில் போகலாம். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா பார்ட் 13 இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம் இஸ் கோலங்களின் ஆரங்களின் விகிதம் 2:3. ஓகேவா? கோலங்களின் ஆரங்கள் 2 கோலங்கள் கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஃபஸ்ட்டு ஒரு கோலம், செகண்ட் ஒரு கோலம்னு சொல்லி 2 கோலம் கொடுத்துட்டாங்க. அதன் ஆரங்களின் விகிதம் 2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அவைகளின் கொள்ளளவுகளின் விகிதம் என்ன? முதல்ல கொள்ளளவு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன அளவு தான் கொள்ளளவு, வால்யூம். ரைட்டா? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ரைட்டா த ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த கொள்ளளவு அப்படின்னா கனளவு தான். நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ரைட்டா? சரி, ரைட்டு. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். கோலத்தின் கன அளவு. ஓகேவா? அதுக்கான ஃபார்முலா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4/3/r³. ஓகேவா? கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னது? 4/3/r³. கண்டிப்பாக ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 கோலம்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா 2 டைம் நான் அதனுடைய ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ 2 தடவை ஃபார்முலா ரேஷியோவில் நான் எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், 4/3/r³ ரேஷியோ 4/3/r³. இது ஃபஸ்ட்டு ஆரங்கிறதுனால 1ன்னு வச்சுக்கிறேன். இது செகண்ட் ஆரங்கிறதுனால 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், காமனாகிறத அடிச்சிடலாம். அந்தான போனீங்கன்னா தலைகீழி பெருக்கலாயிரும். கண்டிப்பாக அதை நம்ம என்ன பண்ணிடலாம், அடிச்சிடலாம். ஓகேவா? மீதி இருக்கிறது என்னது? r1³ r2³. அதனுடைய ஆரம் ஆறுன்னு என்னது? ஆரம், ரேடியஸ். இப்போ பார்த்திங்கன்னா r1க்கு பதில் 2யும் r2க்கு பதில் 3யும் நம்ம போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம். r1 என்னது? 2, அதனுடைய க்யூபு ஈஸ்ட்டு r2ங்கிறது என்னது? 3, இப்போ அதனுடைய க்யூபு. ஓகேவா? இப்போ 2 நம்ம க்யூப் பண்ணால் 2 க்யூப் பண்ணால் அர்த்தம் 2 × 2 × 2 2 4 4 2 8 ஈஸ்ட்டு 3 க்யூப் பண்ணால் 3 × 3 × 3 3 9 9 3 27. இதுதான். ஓகேவா? வெரி சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்தமாரி சம்ஸ் தான் அவன் கேட்பான். கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு சம் கேட்பான். மென்சுரேஷனில் 5 கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக ஒன்று. ஓகேவா? அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட்டா? நான் நேற்று இதேமாதிரியே மாடல் ஒன்று போட்டேன். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான். இப்போ இதில் ஷார்ட்கட் எனக்கு வேணும். ஷார்ட்கட் வேணும் அப்படின்னாவே நல்லா பார்த்துக்கோங்க. கொள்ளளவு என்ன கேட்குறாங்க, அவன் எது வேணாலும் இருக்கட்டும், கொள்ளளவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா
அப்படின்னா கன அளவு அப்படின்னா பரப்பளவு அப்படின்னா நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ பரப்பளவுன்னு கேட்டதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆர் ஸ்கொயர்னு எடுத்துகிட்டு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த ஆரத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி காட்டினீங்கன்னா போதும். இப்போ கொள்ளளவுன்னு கேட்டிருக்கிறாங்க கன அளவு. அப்போ அந்த கொடுத்துருக்குற 2 ஆரங்குது பார்த்தீங்களா, அந்த 2 ஆரம் என்னது 2:3ன்னு கொடுத்துருக்குறான் பார்த்தியா. கன அளவுன்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், க்யூப் பண்ணிக்கணும். ரெண்டுக்கும் ஷார்ட்கட் தான். கொடுத்துருக்குற ஆரத்தை கன அளவு அதாவது கொள்ளளவுன்னு கேட்டோன்னா ரெண்டையும் க்யூப் பண்ணிக்கணும். க்யூப் பண்ணால் என்னது, 2 க்யூப் பண்ணால் என்னது, 2 3 தடவை போட்டால் 8, 3 தடவை போட்டால் 27. ஸோ ஷார்ட்டாக அடிச்சிடலாம் இதை கன அளவுன்னு கேட்டோன்னா. அதே பரப்பளவுன்னு கேட்டால் என்ன பண்ணணும், அதே அந்த ஆரத்தை இப்படி வச்சுக்கிட்டு பரப்பளவுன்னு கேட்டால் என்ன பண்ணணும், ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ 2 2 4 3 9 அவ்வளோதான். 4:9 அப்படி. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு கன அளவு கேட்டுருக்குதுன்னா என்னது 8:27 ஆன்சர். ஓகேவா. ஸோ இப்படி நீங்கள் ஷார்ட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. முதல்ல ப்ராசஸ் தெரிஞ்சுக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதுக்கப்புறம் இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோளத்தின் கன அளவு = 179 × 2/3 கிலோமீட்டர் எனில் அதன் விட்டம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரைட்டா. அதனுடைய விட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ விட்டத்துக்கும் ஆரத்துக்கும் கண்டிப்பாக ரிலேஷன் இருக்குது. ஓகேவா. ஸோ ஒரு வட்டம்னு எடுத்துக்கிட்டோமா. ஓகேவா. இது ஒரு வட்டம், இது வந்து அதனுடைய மையப்புள்ளி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா. ரைட்டா. இந்த மையத்திலிருந்து வட்டத்துக்கு வரையக்கூடிய எந்த ஒரு கோடுமே அதனுடைய ஆரம். ரைட்டா. ஸோ ஒரு மையப்புள்ளியிலேருந்து வட்டத்தின் மையப்புள்ளியிலேருந்து வட்டத்தை தொடர மாதிரி ஓகேவா வரையக்கூடிய எங்கே நீங்கள் கோடு போட்டாலும் அது என்னது ஆரம் தான். ஓகேவா. ஸோ மையப்புள்ளியிலேருந்து ஒரு பக்கம் தான் போடணும். இப்போ விட்டம் அப்படிங்கிறது என்னது, அந்த ஓகேவா மையப்புள்ளி வழியாக வட்டத்தின் 2 பக்கத்தையும் தொடணும். ஓகேவா. வட்டத்தின் 2 பரிதி என்னது மையப்புள்ளி வழியாக தொடக்கூடிய அந்த கோடு தான் விட்டம். அதாவது இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ 2 6 அப்படிங்கிறது தான் என்னது ஒரு விட்டம். ஓகேவா. ஆரத்தை 2ஆல் பெருக்குனா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் என்னது விட்டம். ஸோ 2 × ரேடியஸ் = டயாமீட்டர். ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா. 2 ஆரம் = ஒரு விட்டம். எப்படி நான் சொல்கிறேன்னா, ஆரங்கிறது என்னது மையப்புள்ளியிலேருந்து ஒரு கோடு, மையப்புள்ளியிலேருந்து ஒரு கோடு. ரைட்டா. ஆனால் விட்டங்கிறது என்னது மையப்புள்ளியிலேருந்து இந்த பக்கமும் ஒரு கோடு, இந்த பக்கமும் ஒரு கோடு. அப்போ 2 மடங்கு சரியாக போச்சா. ஸோ ஆரங்கிறது 1 மடங்கு, விட்டங்கிறது என்னது 2 மடங்கு. அதுதான் சொல்லியிருக்கிறேன். அப்போ டினா விட்டம். ஓகேவா. அப்போ விட்டம் = 2 ஆரம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா. இப்போ கோளத்தின் கன அளவு என்னது 179 2/3ன்னு கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம அப்படியே அப்ளை பண்ணலாமா. கோளத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன பண்ணோம், முன்னையே போட்டோம். 4/3/r³ எவ்வளவு 179 × 2/3ன்னு அவன் கொடுத்துட்டான். ரைட்டா. ஸோ இதை நம்ம முதல்ல என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே என்ன பண்ணணும், அரை ஆன்சரோட 2 கூட்டிக்கணும். ரைட்டா. ஸோ இப்போ 179 × 3 என்ன வரும், 179 × 3. ரைட்டா. மல்டிப்ளை பண்ணால் 9 3 27 7 மீதி 2 3 7 21 2 23க்கு 3 மீதி 2 1 3 3 3 2 5. ஓகேவா. ஸோ 573 ப்ளஸ் இதோட என்ன பண்ணணும் 2 கூட்டிக்கணும். ஸோ அப்போ 539/3. ஓகேவா. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இதுதான். இங்கே வந்து என்னது 4/3 இருக்குது. 4/3 இன்ட்டு இந்த பைக்கு பதில் என்ன எழுதிக்கலாம், 22/7 எழுதிக்கலாம் இன்ட்டு r³. ஸோ நம்மளுக்கு 6 வேணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அதை 2ஆல் பெருக்கினா நம்மளுக்கு விட்டம் கிடச்சிரும். ஓகேவா. அப்போ 6 தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ r³ மட்டும் நம்ம இந்தாண்ட வச்சுட்டு மீதியெல்லாம் தான் நம்பிச்சிடலாம். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது 539/3. இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், அந்தாண்ட நம்பிச்சிடலாம். ஸோ அந்தாண்ட போனோம்னா தலைகீழி பெருக்கலாயிரும். 4/3 அந்தாண்ட போனால் என்ன ஆயிரும் 3/4 ஆயிரும் இன்ட்டு இந்த 22/7 அந்தாண்ட போய் என்ன ஆயிரும் 7/22 ஆயிரும். ஓகேவா. இப்போ ஏதாவது அடிக்க முடியுமான்னு பார்த்துக்குங்க. இந்த 3க்கும் கேன்சல் பண்ணிடலாம். ரைட்டா. 3க்கும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ வேறு ஏதாவது பண்ண முடியுமா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 22 வந்து பார்த்திங்கன்னா 11 அடிக்கலாம். ஓகேவா. ஸோ 11 அடிச்சுன்னா 2 11 22. இதை வந்து எப்படி அடிக்கலாம், ஸோ 4 4 11. ஓகேவா. 44 மீதி என்னது 9 வருது. ஸோ 9 11. ஓகேவா. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், அப்படியே எடுத்து எழுதுங்க பாருங்கள். மீதி இங்கே என்ன இருக்குது 49. r³ = 49 இன்ட்டு இந்தாண்ட என்ன இருக்குது 7 இருக்குது. ஸோ அப்படியே எழுதிக்கோங்க இன்ட்டு
இங்கே என்ன இருக்குது 4 2 ஓகேவா. ஸோ 4 2 8 ரைட்டா இருக்குது. இப்போ இது எப்படி எழுதலாம், இந்த 49 எப்படி எழுதலாம், 7 × 7 7 7 49, இன்னொரு 7 இந்த 7 தனியாக இருக்குது அது எழுதிக்கோங்க, டிவைடட் பை இந்த 8 எப்படி எழுதலாம், 2 × 2 × 2ன்னு எழுதலாம் ஓகேவா. ஸோ இப்போ என்னது இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது ஆர் க்யூபு. இப்போ 6 க்யூபுன்னு இருக்குதாங்க. இப்போ இந்த க்யூபு தானே புரிஞ்சுன்னா என்ன போயிடும், ரூட் ஆயிரும் ஓகேவா. ஸோ ஆர் ஈக்குவல் டு என்னது ரூட் ஆகி போயிடும். அதான புரிஞ்சுன்னா 7 × 7 × 7 டிவைடட் பை 2 × 2 × 2 ரைட்டா. அப்போ க்யூப் ரூட் அப்படின்னு என்ன அர்த்தம், 3 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு நம்பர் என்ன பண்ணிடலாம், வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் 3 7 ஒரே மாதிரி இருக்குதா, அப்போ ஒரு 7 வெளியே எடுத்துடலாம், டிவைடட் பை உள்ளார 3 2 ஒரே மாதிரி இருக்குதா, அப்போ ஒரு 2 நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியே எடுத்துடலாம் ஓகேவா. ஸோ தேர்ஃபோர் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 6 நாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆர் ஈக்குவல் டு என்னது 7/2 ஓகேவா. இப்போ அவன் என்ன கேட்டிருக்கிறான்னா விட்டம் கேட்டிருக்கிறான், அந்த வட்டத்தினுடைய விட்டம் கேட்டிருக்கிறான். ஸோ நான் ஆல்ரெடி இப்போ நான் சொன்னேன் விட்டம் ஈக்குவல் டு என்னது, ஒரு வட்டத்தின் விட்டம் அப்படிங்கிறது என்னது 2 × அந்த வட்டத்தின் ஆரம் ஓகேவா. விட்டம் ஈக்குவல் டு என்னது 2 × அந்த வட்டத்தினுடைய ஆரம் ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ விட்டம் கண்டுபிடிக்கிறது, விட்டத்தை வந்து டயாமீட்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதை வந்து நம்ம டின்னு வச்சுக்கணும் ஓகேவா. அப்போ 2 × ஆரம் எவ்வளவு 7/2 ஓகேவா. ஸோ இந்த 2க்கும் கேன்சல் ஆகிட்டா மீதி யாருக்குறா, டி ஈக்குவல் டு 7 அவ்வளோதான். டி ஈக்குவல் டு 7 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர் ஓகேவா. ஸோ 7 அவன் எந்த அளவில் கொடுத்துருக்குறான்னு பார்த்துக்கோங்க. ஸோ என்னது அதான் விட்டம் என்னன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க ஓகேவா. ஸோ கிலோமீட்டர்னால் நீங்கள் அதிலேயே சொல்லிக்கலாம். ஸோ 7 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆன்சர், வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா. ஸோ முடிஞ்சது, அடுத்த சம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு கூம்பு ஓகேவா. என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒரு கூம்பு ஓகே. ஸோ கோனிக் கொடுத்துருக்குறாங்க அண்டு அரைக்கோளம் செமிஸ்பியர் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. ஸோ அண்டு என்ன பண்ணிருக்கிறாங்க, உருளை கொடுத்துருக்குறாங்க ரைட்டா. இது மூன்றும் கொடுத்துட்டு சமமான அடிப்பாகத்தையும் உயரத்தையும் கொண்டுள்ளது. ஸோ இது வேறு ஒன்றும் கிடையாது, சமப்பாக அடிப்பாகம் அண்டு உயரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ம் ஹெச்சும் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, சமம்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா. இந்த கூம்பு எடுத்துட்டாலும் சரி, அரைக்கோளம் எடுத்துட்டாலும் சரி, உருளை எடுத்துட்டாலும் சரி, இந்த மென்சுரேஷனில் எந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரமும் ஹெச்சும் இருக்கும் ரைட்டா. அந்த ஆரமும் ஹெச்சும் சமம்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அடிப்பாக அப்படின்னு ஒன்று நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, என்னன்னு தெரில கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ரைட்டா. ஸோ ஆர் ஈக்குவல் டு ஹெச்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது ரைட்டா. இதை வச்சுக்கிட்டு இது 2 ஈக்குவலாக இருந்தால் அவற்றின் கன அளவுகளின் விகிதாச்சாரம் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு இது 3க்கு என்ன பண்ணணும், கன அளவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அவன் கொடுத்துருக்கிற வடிவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறான், கூம்பு ரைட்டா, கோணி, அதுக்கடுத்து அரைக்கோளம், அதுக்கடுத்து என்னது உருளை. ஸோ அப்படி கொடுத்துட்டான். இப்போ கன அளவுகளின் விகிதாச்சாரம் கேட்குறான், கன அளவு ரைட்டா. ஸோ கூம்புக்கு என்னது 1/3/r² ஹெச் ரைட்டா. ஸோ அரைக்கோளத்துக்கு என்னது 2/3/r³ ரைட்டா. உருளைக்கு என்னது r² ஹெச் ரைட்டா, r² ஹெச். இப்போ நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் அவன் என்ன சொல்லிட்டான், ஆர் ஈக்குவல் டு ஹெச்னு சொல்லிட்டான், ஆர் ஈக்குவல் டு ஹெச்னு சொல்லிட்டான். அப்போ ஹெச் பாருங்கள் இங்கேயும் இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருக்குது ரைட்டா. அப்போ ஹெச் இருக்கிற இடத்துலலாம் என்ன பண்ணிடலாம், ஆரம்பம் போட்டுக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆருக்கு பதில் ஹெச் போட்டுக்கலாம் அல்லது ஹெச்சுக்கு பதில் ஆர் போட்டுக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையுமே காமனாக இருக்கிறது யாருன்னு பாருங்கள், ஆறு தான் எல்லா இடத்துலையுமே காமனாக இருக்குது ரைட்டா. ஹெச் பாருங்கள் இங்கே இல்லை ரைட்டா. அதனால் ஹெச் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆறாக மாற்றிட்டோமா, எல்லாமே ஆறாக மாறிக்கும். அப்போ நம்ம ஈஸியாக ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டா. இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப் நான் எப்படி போகிறேன்னு, வெரி சிம்பிள், இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது ரைட்டா. இப்போ 1/3 இந்த r³ அப்படி போட்டுங்க. இந்த ஹெச்சுக்கு பதில் என்ன போட்டுக்கிறேன், ஆர் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். 2 ஈக்குவல்னு சொன்னதுனால ரேஷியோ கேட்குறான் ஓகேவா. இப்போ 2/3 இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்ல, ஹெச்சே இல்லை, அதனால் r³ அப்படியே போட்டுக்கலாம் இன்ட்டு ரேஷியோ. உருளைக்கு என்னது r², இந்த ஹெச்சுக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கிறோம், ஆர் போட்டுக்கிறோம் ரைட்டா. இப்போ நம்மளுக்கு என்ன வரும் 1/3 ரைட்டா. சரிங்க, ஆல்ரெடி ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம், கீழே பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் பவர் 2 கூட்டிக்கலாம். இங்கே 1 இருக்குது, 6 2 கூட்டினா 3, ஸோ க்யூப் ஆயிடுச்சு. இப்போ என்னது 2/3/r³ அப்படி இருக்குது, நம்ம போட்டுக்கலாம். இங்கே என்னது r கீழே வந்து பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் பவர் 2 கூட்டிக்கலாம். இங்கே 1 இருக்குது, அப்போ r⁻3/r³ ஆயிடுச்சு
ரைட்டா. இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ரேஷியோ கிடச்சிரும். ரைட்டா. இப்போ எப்படி சால்வ் பண்ணுறோம் பாருங்கள். காமனாக இருக்கிறதெல்லாம் அடிச்சிடலாமா? பை அடிச்சிடலாம். காமனாக இருக்குது அடிச்சிடலாம். ரைட்டா. ஆர் கியூப் இருக்குது, ஆர் கியூப் இருக்குது, ஆர் கியூப் இருக்குது. அப்போ மீதி நம்மளுக்கு என்ன இருக்குது? 1/3 ஈஸ்ட்டு 2/3 ஈஸ்ட்டு. இங்கே எல்லாமே கேன்சல் ஆகி போச்சு அப்படின்னா மீதி யாருக்குறா? 1. எல்லாமே கேன்சல் ஆகி போச்சு சார், 0 சார்னு சொல்லக்கூடாது. ஓகேவா. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணால் மீதி என்ன தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். இடையில் வந்து ப்ளஸ் குறியோ மைனஸ் குறியோ இருக்கும்போது நம்ம கேன்சல் பண்ணால் தான் என்னது 0க்கு கொண்டு வர முடியும். ஓகேவா. ஸோ மல்டிப்ளையில் இருக்கிறது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும்? மீதி 1 தான் வரணும். இப்போ சால்வ் பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா. இப்போ பாருங்கள், கீழே பாருங்கள் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. பட் இங்கே என்னது? எதுவுமே கீழே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதேமாரியே கீழே அங்கேயும் 3 கொண்டு வரணும். அப்போ 3 கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? அதை கீழேயும் மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தீர்ந்து போச்சு. 1/3 2/3 இன்ட்டு இந்த 1 இருக்குது பார்த்தியா, இதை என்ன பண்ணுறேன்? 3ஆல் வகுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா. ஏன்னா எல்லா இடத்துலையுமே கீழே 3 இருக்குது. எல்சிஎம் நம்ம கீழே எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணால் மேலே இருக்கிறது மட்டும் நம்ம ஆன்சராக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. அதனால் இது என்ன பண்ண போகிறேன்? நான் கீழேயும் 3ஆல் மாற்றணும். அப்போ கீழே 3ஆல் மாற்றினா கண்டிப்பாக மேலேயும் என்ன பண்ணணும்? அதே 3ஆல் பெருக்கிடணும். அப்போ தான் அதனுடைய ஆன்சர் மாறாது. ஓகேவா. 3க்கு 3 கேன்சல் ஆகி போச்சுன்னா மீதி என்னது? 1 அப்படியே இருக்கும். ஓகேவா. இப்போ கீழே எல்லாமே பாருங்கள் ஒரே மாதிரியே இருக்குது. அப்போ கீழே இருக்கிறது நம்ம விட்டுட்டு மேலே இருக்கிறது முடியும் நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சராக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்றுமே கிடையாது. ஓகேவா. ஸோ அப்போ மேலே இருக்கிறது யார்? 1 ஈஸ்ட்டு இதில் யார்? 2 ஈஸ்ட்டு இதில் யார்? 3. அவ்வளோதான். ரைட்டா. 1 × 3 3. அப்போ மேலே இருக்கிறது 3. அப்போ இப்போ அவன் கேட்டதனுடைய ரேஷியோ எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கூம்பு, ஒரு வரைக்கோளம், ஒரு உருளை. ரைட்டா. ஸோ அதனுடைய ஆரமும் ஹைட்டும் சமமாக இருந்தால் அதனுடைய கனளவுகளின் விகிதம் எப்படி இருக்கும்? 1:2:3. இது வந்து நிறையா கொஸ்டின் பேப்பரில் இந்த சம்மு கேட்டுருக்குறாங்க. அதனால தான் நான் இதை செலக்ட் பண்ணேன். ஓகேவா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சம். நல்லா பாருங்கள். புரியல, ஸ்டெப் புரியல கண்டிப்பாக கேளுங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 சென்டிமீட்டர் வெட்டமுடிய கோலத்தில் இருந்து 1 சென்டிமீட்டர் வெட்டமுடிய ஈயக்குண்டுகள் எத்தனை செய்யலாம்? அவ்வளோதான். ஓகேவா. ஸோ நம்ம கையில் என்ன பண்ணிட்டாங்க? 10 சென்டிமீட்டர் வெட்டமுடிய ஒரு கோலம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ பெரிய கோலம் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதிலேருந்து என்ன பண்ணலான்னா, அந்த பெரிய கோலத்துலேருந்து இந்த 1 சென்டிமீட்டர் வெட்டமுடிய சின்ன, ஓகேவா, அதாவது ஈயக்குண்டுகள் எத்தனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா காசு கொடுத்துட்டாங்க. ரைட்டா. இதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா காசு கொடுத்துட்டாங்க. 10 ரூபா காசு கொடுத்துட்டு ஒரு சாக்லேட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா. ரைட்டா. 10 ரூபா என்கிட்ட காசு கொடுத்து 2 ரூபா மதிப்புடைய சாக்லேட்டு எத்தனை சாக்லேட் வாங்குவேன்? இந்த 10 ரூபாயில் 2 ரூபா மதிப்புடைய சாக்லேட்டு எத்தனை வாங்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் இதை வந்து எப்படி நான் சொல்லலாம் அப்படின்னா, மொத்தம் என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எவ்வளவு? 10 ரூபா. அந்த ஒரு சாக்லேட்டுடைய விலை எவ்வளவு? 2 ரூபா. ஸோ அதனால் நான் அடிச்சுன்னா, அதால் வகுத்துனா என்ன ஆயிரும்? அந்த அமௌண்ட்லேருந்து அந்த சாக்லேட்டோட விலையை வகுத்துனா டிவைட் பண்ணனா எனக்கு என்ன கிடச்சிரும்? எத்தனை சாக்லேட் வாங்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சிடும். அதுதான் இங்கே கொடுத்துருக்குறது. என்கிட்ட இருக்கிறது மொத்தம் 10 ரூபா. ஒரு சாக்லேட்டோட விலை 2 ரூபா. ஸோ 10 ரூபாயில் 2 ரூபா மதிப்புடைய சாக்லேட்டு எத்தனை வாங்கலாம் அப்படிங்குள்ளே என்ன பண்ணணும்? அந்த 10 ரூபாயிலேருந்து 2 ரூபாய் அடித்தா நம்மளுக்கு என்ன வந்துடும்? மீதி 5 ரூபா வந்துடும். அதே தான் இங்கே 10 வெட்ட முடிய கோலம் என்கிட்ட இருக்குது. ரைட்டா. இப்போ அதுலேயே அதை என்ன பண்ணுறான்? உடச்சி 1 சென்டிமீட்டர் வெட்ட முடிய ஈயக்குண்டுகள் எத்தனை வரணும்னா, ரைட்டா, இந்த 10 சென்டிமீட்டர் வெட்ட முடிய கோலத்தினுடைய கனளவு கண்டுபிடிச்சி டிவைடட் பை இந்த 1 சென்டிமீட்டர் வெட்ட முடிய கோலத்தின் கனளவு கண்டுபிடிச்சி 2ஐயும் டிவைட் பண்ணால் என்ன ஆயிடும்? சரி, நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ வெரி சிம்பிள். இது ஒன்றும் இல்லை, இதுதான் இதனுடைய கான்செப்ட். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா. இப்போ வந்து நம்ம 2 கோலத்தினுடைய கனளவு கண்டுபிடிக்கணும். ஒன்று 10 சென்டிமீட்டர் வெட்ட முடிய கோலத்தின் கனளவு ஒன்று, இன்னொன்று 1 சென்டிமீட்டர் வெட்ட முடிய கோலத்தின் கனளவு ஒன்று. 2ஐயும் கண்டுபிடிச்சி 2ஐயும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இது வேறு ஒன்றும் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ரைட்டா. இப்போ விட்டம் ஈக்குவல் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஆரம் ஈக்குவல் என்னது? இதை 2ஆல் வகுத்தா நம்மளுக்கு என்ன ஆயிரும்? ஆரம் கிடச்சிடும். நம்ம இன்னே சொன்ன போன சம்மே. ஓகேவா. ஸோ ஆரம் ஈக்குவல் என்னது? 5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம போடலாமா? கோலத்தின் கனளவுக்கான ஃபார்முலா என்னது? 4/3/r³ ரைட்டா. இப்போ அப்படியே நம்ம அப்ளை பண்ணலாமா? 4/3. ரைட்டா. ஸோ 2ஐயும் டிவைட் பண்ண போகிறோம். இதையும் கண்டுபிடிச்சி இந்த 1 சென்டிமீட்டர் வெட்ட முடியும் இன்னொரு வெட்டத்தையும் கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறோம்? 2ஐயும் டிவைட் பண்ணிப்போம். அப்போ டிவைட் பண்ணும்போது என்னன்னா, கண்டிப்பாக அந்த பையை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அதை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டுலாம். அதுக்கு நீ 22 போய் 7 போய் வீடாக போய் அடித்து போட்டுட்டு இருக்காதீங்க. ஓகேவா. ஏன்னா கேன்சல் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வருது. அப்படி நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக யோசனை பண்ணணும். ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்ல? போட தேவையில்ல. ஓகேவா. இப்போ 6 என்னது? r³ ஸோ 5 நம்மளுது. அப்போ 5 × 5 × 5 அவ்வளோதான். இதான் வந்து பார்த்திங்கன்னா
10 சென்டிமீட்டர், அதாவது 5 சென்டிமீட்டர் ஆரமுடைய கோலத்தின் கன அளவு. அதுக்கடுத்து என்னது 1 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ விட்டம் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்கிறான், 1 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆரம் ஈக்குவல் என்னது, இதை 2ஆல் வகுத்துக்கணும். 2ஆல் வகுத்தா என்னது 0.5 சென்டிமீட்டர் நம்மளுக்கு வருது. ரைட்டா? எவ்வளோ வருது, 0.5 சென்டிமீட்டர் வருது. ஓகேவா? இதை என்ன பண்ண போகிறோம், அதே ஃபார்முலாவில் நம்ம மறுபடியும் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா அது 4/3 இன்ட்டு, அதாவது பை ஆர் கியூபு, அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 4/3 பை இன்ட்டு ஆர் கியூபுக்கு பதில் என்னது 0.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.5. அவ்வளோதான். நான் இப்போ என்ன சொன்னேன், பெரிய கோலத்தின் கன அளவு டிவைடட் பை சிறிய கோலத்தின் கன அளவு. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எத்தனை ஈய குண்டுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நான் போடுறேன் பாருங்கள். பெரிய கோலம் என்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம், 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் கியூப் என்னது 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 டிவைடட் பை. ரைட்டா? சிறிய கோலம் என்னது 4/3 இன்ட்டு பை இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.5. ஓகேவா? ஸோ 4/3க்கு 4/3 அடிச்சிடலாம், பைக்கு பை அடிச்சிடலாம். ரைட்டா? மீதி இங்கே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. ரைட்டா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 3 மல்டிப்ளை பண்ணால் 5 25 25 125. ஓகேவா? ஸோ 125 வருது. அதை அப்படியே போட்டுக்கோங்க. 125 டிவைடட் பை இது என்னது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 5 25 25 125 தான். ரைட்டு தான். ரைட்டா? ஆனால் இங்கே என்னது 3 புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது. அப்போ நாமளும் 3 ஸ்தானம் தள்ளி லெஃப்ட்டில் புள்ளி வைக்கணும். 1 2 3. ஸோ இந்த இடத்துல புள்ளி வச்சிடணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது எப்படி நம்ம டிவைட் பண்ண முடியும், சார் இங்கே புள்ளியில் இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது புள்ளி கேன்சல் பண்ணலாம். ரைட்டா? கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எப்படி கேன்சல் பண்ணான்னா, புள்ளிக்கு ரைட் சைடில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், 1 2 5. ஸோ 3 நம்பர் இருக்குதா, 3 0 வர மாதிரி ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? புள்ளி கேன்சல் பண்ணணுன்னா எத்தனை புள்ளி இருக்குதோ அத்தனை 0 வர மாதிரி ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அத்தனை 0ன்னா என்ன அர்த்தம், 3 0 வர மாதிரி ஒரு வேல்யூபிள் நம்பர் யார், 1000. ஓகேவா? ஸோ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன போயிடும், இந்த புள்ளி கேன்சல் ஆகி போயிடும். ரைட்டா? அதேமாரி இன்னொரு வேலையும் பண்ணிடணும். கீழே எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதே நம்பரால் மேலேயும் என்ன பண்ணிடணும், மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ கீழே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், இந்த புள்ளி கேன்சல் ஆகி போய் முழு நம்பராக 0.125 என்னது 125ன்னு முழுசாக கிடச்சிரும். மேலே என்ன போயிடும் 125 இன்ட்டு அந்த 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆயிரும், அந்த 3 0 அப்படியே வந்துடும். ரைட்டா? இப்போ நான் படிக்கிறேன் பாருங்கள், 1 25 25 1 25 25, மீதி அந்த 3 0 அப்படியே. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் யார், 1000. அப்போ எத்தனை ஈய குண்டுகள் அதில் வந்து தயாரிக்க முடியும், 1000 ஈய குண்டுகள் என்ன பண்ண முடியும், நம்மளால் தயாரிக்க முடியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. இந்த சம்மு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பான். நான் எடுக்கிறது எல்லாமே அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ 1000 ஈய குண்டுகள் என்ன பண்ணலாம், தயாரிக்கலாம். ஸோ பெரிய கோலத்தின் கன அளவு டிவைடட் பை சிறிய கோலத்தின் கன அளவு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு விட்டம் கொடுத்துருக்குறான், அதுலேருந்து ஒரு பெரிய ஆரம் கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன விட்டம் கொடுத்துருக்குறான், அதுலேருந்து ஒரு சின்ன ஆரம் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அதனுடைய கோலத்தின் கன அளவு இந்த கோலத்தின் கன அளவு ரெண்டையும் டிவைட் பண்ணால் என்னது ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் மேட்ரு கிடையாது. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் சம். ஓகே, ஃபைனல் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு கனசதுரத்தின் மூலை விட்டம். ஓகேவா? கனசதுரம் அதனுடைய மூலை விட்டம் கொடுத்துருக்குறாங்க. விட்டத்தின் நீளம் வந்து பார்த்திங்கன்னா 12√3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீளம் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? சென்டிமீட்டர் எனில். ஓகேவா? அதன் கன அளவு காண்க. ஓகேவா? ஸோ கனசதுரத்தின் கன அளவு கேட்குறாங்க. ஓகேவா? கனசதுரத்தின் கன அளவு ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா a கியூபு. ஓகேவா? ஸோ பக்கத்தை 3 பக்கம். ஓகேவா? பக்கத்தை 3 டைம் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அதே வந்து பார்த்திங்கன்னா ரைட்டா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னது, a கியூபு. ஓகேவா? அப்போ நம்ம வந்து a நம்மளுக்கு தெரியணும். ஆனால் அவன் என்ன கொடுத்துக்கிறான், நீளம் தான் கொடுத்துக்கிறான், எல் தான் கொடுத்துக்கிறான், ஏ நம்மளுக்கு தெரியல. ஓகேவா? அப்போ நம்ம ஏ என்ன பண்ணோம், ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி, இப்போ கனசதுரத்தின் மூலை விட்டம் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா கனசதுரத்தின் மூலை விட்டத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒரு கனசதுரத்தின் மூலை விட்டம். ஓகேவா? ஸோ டயகனல். ஓகேவா? அந்த மூலை விட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. கனசதுரத்தின் மூலை விட்டம் ஈக்குவல் டு a√3. ஓகேவா? ஒரு கனசதுரத்தின் மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a√3. அந்த a√3 ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்குறான், 12√3ன்னு கொடுத்துருக்குறான். வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.
ஓகேவா? எப்படி பண்ணுவீங்க? ஏ மட்டும் வச்சுக்கோங்க. ரைட்டா? இங்கே 12√3 இருக்குது. இந்த பெருக்கில் இருக்கிற √3 தானே புரிஞ்சுன்னு ஆயிரும், வகுத்தல் ஆயிரும். ஸோ இது நம்மளுக்கு கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு ஏ ஈக்குவல் என்னது 12ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ கனசதுரத்தின் இப்போ ஏ நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னது? ஏ கியூப். அப்போ நம்ம ஏவை 3 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? 12 ஓகேவா? ஸோ 12 144 144 × 12. ஓகேவா? ஸோ 144 × 12 போடும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 288. 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 144. ஸோ 8 2 7 1. ஓகேவா? ஸோ 1000 ஏ கியூப், அதாவது கனசதுரத்தின் கன அளவு ஈக்குவல் டு 1728 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறானா? ஸோ சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? கனம்னு சொல்லிட்டானாவே நம்ம எதில் சொல்லிடணும்? கியூபில் தான் சொல்லணும். பரப்பளவு கேட்டோம்னா ஸ்கொயரில் சொல்லிடணும். சுற்றளவு கேட்டோம்னா அங்கே கொடுத்துருக்கிற சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர் அப்படியே போடணும். புரியுதா? இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1728 சென்டிமீட்டர் கியூப் அல்லது கன மீட்டர். ஓகேவா? கன சென்டிமீட்டர் என்ன இடத்துல கொடுத்துருக்குறாங்க? சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்கன்னா கன சென்டிமீட்டர்னு சொல்லிடலாம், அல்லது சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லணும். ரைட்டா? அவன் எதில் கேட்குறானோ அதில் தான் ஆன்சர் சொல்லணும். சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லணும் அல்லது கன சென்டிமீட்டர்னு சொல்லணும். அவ்வளோதான், முடிஞ்சு. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாமே இதுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உட்காந்து பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக புரியல நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுடைய டவுட்ஸை க்ளியர் பண்ணிட்டு தான் நான் அடுத்த வீடியோவுக்கு போவேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.